ஊற்றுவேன் என்றீர். வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர். வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்து நிற்கிறோம். ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்து நிற்கிறோம். தாகத்தோடு காத்து நிற்கிறோம். எங்கள் மகாபரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான மத்தியான வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுப்பா, நீர் சிலுவையில் சொல்லிய அந்த 7 வார்த்தைகளை தியானிக்க என் தேவன் எங்களுக்கு இந்த நேரத்தில் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காய், நீர் பாராட்டின கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட 5வது வார்த்தையை பேச அடியேன் இந்த இடத்துல வந்திருக்கிறேன். நீர் என் மூலமாய் உம்முடைய பிள்ளைகள் இடத்துல பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறேன். இயேசுப்பா, நான் அல்லப்பா, உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்டு அதன்படி நாங்கள் நடக்க என் தேவன் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. முற்றுமுடிய நீங்கள் பொறுப்பெடுத்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இயேசு சிலுவையில் சொல்லிய 5வது வார்த்தை, நான் தாகமாயிருக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்று இயேசு அந்த 5வது வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அவரோட மரிக்க போகிறார் என்பது அவருக்கு தெரியும். அந்த கடைசி நேரத்தில் நாம் அந்த இடத்துல இருந்திருந்தோன்னா என்னென்னலாம் யோசிச்சிருப்போம். என் பிள்ளைங்களுக்கு என்னாகும், என் வீட்டுக்காருக்கு என்னாகும், இல்லை வீடு என்னாகும், அப்படியெல்லாம் யோசிச்சிருப்போம். ஆனால் ஏசுப்பா அந்த கடைசி நேரத்தில் கூட நான் தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து தான் சொல்கிறார். நம்மளை குறித்து அவருக்கு கொண்டிருக்கிற தாகத்தை தான் ஏசுப்பா சொல்கிறார். முத வார்த்தையில் கூட நம்ம பார்த்தோம், அவருடைய சத்துருக்களை பற்றி அவர் சிந்தித்தார். அப்படி தானே? வார்த்தை என்ன வார்த்தை? பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அந்த நேரத்தில் கூட அவருக்கு யாரெல்லாம் தீமை செய்தாங்களோ, அவருக்கு விரோதமாக யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் மன்னியும் என்று சொல்லி சத்துருக்களை பற்றி அவர் சிந்திக்கிறத பார்க்கிறோம். 2வது வார்த்தை, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். மனம் திரும்பின அந்த கல்லனை குறித்து தேவன் அந்த 2வது வார்த்தையில் சிந்தித்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். 3வது வார்த்தை, அதோ உன் மகன், அதோ உன் தாய். 3வதாக அவருடைய தாயை குறித்து அவர் சிந்திக்கிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். 4வது வார்த்தை, ஏன் என்னை கைவிட்டீர். அவருடைய கைவிடப்பட்ட நிலைமை, அவருக்கும் பிதாவுக்கும் ஏற்பட்ட அந்த விரிசலை குறித்து, அந்த நிலைமையை குறித்து தேவன் சிந்தித்து சொல்லுகிற வார்த்தையாக 4வது வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அதே போல் 5வது வார்த்தை, தன் தாகத்தை குறித்து தேவன் சிந்திக்கிறார். அந்த தாகம் யார் மேலே கொண்ட தாகம்னு பார்த்தா நம்ம மேலே கொண்ட தாகம். நாம் எப்படியாவது ரட்சிக்கப்பட வேண்டும், நாம் எப்படியாவது அவரோடு கூட பரலோக ராஜ்யத்தில் நித்திய காலமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த தாகத்தை குறித்து தான் கடைசி நேரத்தில் கூட நமக்காக ஜீவனை விடுற அந்த கடைசி நேரத்தில் கூட தேவன் அந்த வார்த்தையை சொல்லுகிற. எப்படியாவது நம்ம ரட்சிக்கப்படணும், நம்முடைய வாழ்க்கை வீணாக போயிடக்கூடாதுன்ற தாகம். அந்த இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் தேவன் இயேசு அந்த உயிரை விட போகிறார். அந்த நேரத்திலையும் அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். முதலாவதாக அவருடைய சரீர பிரகாரமான தாகத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 2வதாக வேத வாக்கியங்கள் மீது உள்ள தாகம். 3வதாக ஆத்தும தாகம். முதலாவதாக சரீர பிரகாரமான தாகம். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம். மாம்சம், தேவன் மாம்சமாய் காணப்பட்டார். நாம் யாரை ஆராதிக்கிறோம்? மாம்சமாகிய தேவனை ஆராதிக்கிறோம். இப்போ நம்ம கூடவே இருக்கிற ஒரு மனுஷனுக்கு நம்ம கூட ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு தான் என்ன பண்ணோம், நம்மளை பற்றின நம்மளோட கஷ்டங்கள் தெரியும், நம்மளோட வேதனைகள் தெரியும், எல்லாமே நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதே போல் தேவனும் நம்ம போலவே மனுஷ ரூபம் எடுத்து இந்த உலகத்துக்கு நம்ம போலவே வாழ்ந்து
நாம் என்னென்னலாம் அனுபவிச்சோமோ, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசு பசியாக இருந்தார். யோவான் 4:6 இயேசு இளைப்படைந்திருந்தார்னு வாசிக்கிறோம். மார்க் 3:5 இயேசு கோபமாக இருந்தார்னு வாசிக்கிறோம். மத்தேயு 26:37 வசனத்தில் இயேசு துயரப்பட்டிருந்தார்னு வாசிக்கிறோம். அப்போ நமக்கு இருந்த எல்லா பசி, இளைப்பு, துயரம், கோபம் எல்லாமே இயேசுவுக்கும் இருந்தது. மனித குணங்கள் எல்லாம் உடையவராக இயேசு இருந்தார். இது எல்லாமே இருந்தும் வேதத்தில் நம்ம நிறைய பேரோட தாகத்தை இயேசு தீர்க்கிறவராக இருந்தார். ஆதியாகமத்தில் ஒருத்தவங்களோட தாகத்தை இயேசு தீர்த்தார். யாரோட தாகம்? ஆகாருடைய தாகத்தை இயேசு தீர்த்தார். இஸ்ரவேல் ஜனங்களோட தாகத்தை மாராவின் தண்ணீரை கொண்டு இயேசு தீர்த்தார். அதே போல் சிம்சோனோட தாகத்தை லேகி பள்ளத்தாக்க பிளந்து தண்ணீரை வரவழைத்து இயேசு தீர்த்தார். இத்தனை பேரோட தாகத்தை தீர்த்த இயேசு அவரோட சிலுவையில் கடைசி வார்த்தையாக என்ன சொல்கிறாரு? நான் தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நாம் என்ன பண்ணணும்? அவரோட தாகத்தை தீர்க்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அவர் எந்த காரியத்துக்காக நம்மளை பார்த்து தாகமாக இருக்கிறேன்னு சொன்னாரோ அந்த காரியத்தை நாம் தீர்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 42வது வசனம். சீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீரை கொடுக்கிற எவனும் அதன் பலனை அடையாமற் போவதில்லை அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம ஜெபிக்கிறதுனாலையோ வேத வாசிக்கிறதுனால மாத்திரம் இல்லை, மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதன் மூலமாகவும் மற்றவர்களை கவனிக்கிறதன் மூலமாகவும் ஏசப்பாவோட தாகத்தை நம்மளால் தீர்க்க முடியும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்? மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய், அவங்க பசியாக இருக்கும் போது, அவங்க தாகமாக இருக்கும் போது அவர்களுக்கு தாகத்தை தீர்க்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தேவ பிள்ளைகளை மற்றவர்களுக்கு செய்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், தேவ பிள்ளைகளை நமக்கு ஏசப்பா கொடுத்துருக்கிற மெய்ப்பர்களை உபசரிக்கிறதன் மூலமாகவும் அவருடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். வேத வாக்கியங்கள் மீது உள்ள தாகம். யோவான் 19:28 பாடுகளின் மத்தியில் கூட வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக நான் தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். வேற எந்த காரியத்துக்காகவும் அவர் நான் தாகமாக இருக்கிறேன்னு சொல்ல, வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக. ஏன்னா சங்கீதம் 38 இந்த சிலுவையில் நடந்த காரியங்கள் எல்லாமே முன்னறிவிக்கப்பட்ட காரியங்கள், எல்லாமே இது நடக்கும் அப்படின்னு சொல்லி முன்னாடி இருந்த தீர்க்கதரிசிகளால், ஏசையா தீர்க்கதரிசினால எல்லா காரியங்களும் தாவீதுனால முன்னறிவிக்கப்பட்டிருந்துச்சு. சங்கீதம் 38 வாசிக்கும் போது சிநேகிதரால் காட்டி கொடுக்கப்படுவார் என்று வாசிக்கிறோம். அந்த காரியம் நிறைவேறிச்சு. சிநேகிதரால் காட்டி கொடுக்கப்பட்டார். அதுக்கப்புறம் 31:11 சீஷர்களால் கைவிடப்படுவார் என்று வாசிக்கிறோம். அதே போல் சீஷர்களாலும் கைவிடப்பட்டார். சங்கீதம் 35:11 பொய்யாக குற்றம் சாட்டப்படுவார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அதே போல் பொய்யாக அவரை குற்றம் சாட்டினார்கள். எல்லா வேத வாக்கியங்களும் லைனாக ஒன்றொன்னா நிறைவேறிட்டே வந்துச்சு. சங்கீதம் 22:16 வாசிக்கும் போது சிலுவையில் அறையப்படுவார்னு வாசிக்கிறோம். அதே போல் சிலுவையில் அறையப்படுகிற காரியமும் நிறைவேறிடுச்சு. சங்கீதம் 109:25 ஏளனமும் பரியாசமும் செய்யப்படுவார்னு வாசிக்கிறோம். அந்த காரியமும் நிறைவேறிச்சு. சங்கீதம் 22:11 தேவனால் கைவிடப்படுவார் என்ற வாக்கியத்தை வாசிக்கிறோம். அதே போல் 4வது வசனத்தில் தேவனால் 4வது வார்த்தையாக சொல்லும்போது தேவனால் அவர் கைவிடப்படுவார். இது எல்லாமே நிறைவேறத்தக்கதாக அவரை முழுமையாய் அர்ப்பணித்து கடைசியாக இன்னும் எனக்கு நிறைவேற வேண்டிய காரியங்கள் இருக்குது, உங்கள் எல்லார் மேலேயும் நான் தாகமாக இருக்கிறேன் அப்படின்ற வசனத்தை தான் ஏசப்பா 5வதா தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். இன்னும் நிறைவேற்றப்பட வேண்டிய தீர்க்க தரிசனங்கள் உண்டோ என்று சொல்லி யோசித்து ஏசப்பா தாகமாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம கூட ஏசப்பா ஒவ்வொரு வருஷமும் நிறைய வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நிறைவேறிச்சா அப்படின்னு சொல்லி நம்மளும் நம்மை ஆராய்ந்து பார்க்கிறவர்களா இருக்க வேண்டும். நிறைவேறலைன்னா அதெல்லாம் நிறைவேறணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி இன்னிலிருந்து முழங்கால் படிட்டு நானும் தாகமாக இருக்கிறேன் ஏசப்பா, என்னோடய வாழ்க்கையில் நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அதுக்கடுத்து ஆத்தும தாகம் உடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஏதோ நம்ம இருந்தோம் வந்தோம் வாழ்ந்தோம் அப்படின்னு இல்லாமல் நம்மளை ரட்சித்த தேவன் இன்னும் ரட்சிக்கப்படாத எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, அவர்களும் ரட்சித்த ஆலயத்தில் உட்காரணும்னு சொல்லி அந்த தாகத்தை உடையவர்களாய் நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எபிரேயர் 2வது அதிகாரம் 17வது வசனம்.
எவ் எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதா இருந்தது. அவர் எல்லா விதத்திலையும் நமக்கு ஒப்பாக என்ன பண்ணார், இந்த உலகத்தில் காணப்பட்டார். நம்ம போல மாம்சமுள்ள ஒரு மனுஷனாக இந்த உலகத்துக்கு வந்தார், மனுஷ ரூபம் எடுத்து வந்தார். நம்ம போல எல்லா பாடுகளையும், நமக்கு என்னென்ன டெம்டேஷன்ஸ்லாம் வருதோ, நம்ம என்னென்ன விதத்தெல்லாம் பசியாக இருந்தார், தூக்கமாக இருந்தார், இளைப்படைந்தார், கோவம் வந்துச்சு, எல்லா காரியமும் இருந்துச்சு. ஆனால் எல்லாரும் வந்து இயேசுப்பா என்ன பண்ணல, ஒரு இடத்துல கூட பாவம் செய்யவில்லை. அவரை போல நாமளும் என்ன பண்ணோம், பாவம் செய்யாதவர்களாய் காணப்பட வேண்டும். எபிரேயர் 4:14-16. பதினைந்தாவது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடுவோம். நமக்கு ஏதோ வேற வேற வழிகள்லாம் இயேசுப்பா சொல்லலை. நாம் இரக்கிறதுக்கு பெறணும்னா ஒரே வழி, அவருடைய கிருபாசன தண்டையில் சேரணும், அவரோட பாதப்படியில் நம்ம இருக்கணும். அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாது இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நம்ம வந்து பாவம் செய்த தெய்வங்களை நம்ம வணங்கலை, ஒரு பாவமும் செய்யாத நம்முடைய தேவனை நம்ம வணங்குகிறோம். அவரை போல நாமும் பாவம் செய்யாத அவருடைய சகாயத்தை ஈஸியாக கிடைக்கிறதுக்குரிய வழிகளை இயேசுப்பா வேதத்தில் சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் பற்றி பிடிச்சு அவரை போல தாகமுள்ளவர்களாய் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்களாய் நாமும் காணப்பட வேண்டும். ஆமேன். எல்லாரும் முழங்கால் படியலாம். விலையேற பெற்ற